இப்போது புடலங்காய் துவட்டல் பண்ணுறதுக்கு நான் வந்து 1/4 கப் துவரம் பருப்பை வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அது 10 மினிட்ஸ் ஊறிட்டுருக்கு. ஊறிட்டு இருக்கிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, ஒரே ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். அந்த ஆனியனை கட் பண்ணிக்கலாம். ஆனியனை வந்து நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னா, பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த நடுவில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டுருங்க. இப்படி எடுத்துட்டா நம்ம இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆனியன் கட் பண்ணியாச்சு. இங்கே நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே 2 வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ண ஆனியனும் இப்படி வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, புடலங்காய் கட் பண்ண போகிறோம். புடலங்காய் வந்து சில பேர் வந்து எங்கள் வீட்டில் மேலே இந்த தோலை எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி தோல் எப்படி எடுக்கிறது சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த நைஃப் எடுத்துக்கங்க. இப்படியே பண்ணிங்கன்னா தோல் வர்றது தெரியுதா? இந்த இது வந்துடும். இதோ வர்றது தெரியுதா? தோலெல்லாம் அப்படியே வந்திருக்கு. அவ்வளோதான், ஃபுல்லாகிடுச்சு. தெரியுதா? ஃபுல்லாக தோல் எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு கழுவிட்டு, இது ஒரு தடவை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போது இது என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த எண்டு இருக்குல்ல, இதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சா? இப்போ இந்த எண்டு பாஸ் பண்ணிக்கோ. இப்போ என்ன பண்ணலான்னா, இது 2 கார்னர்ஸையும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நடுவில் ஒரு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி கட் பண்ணிங்கன்னா, உள்ளே என்ன இருக்குது? தம்பு கேட்டியா உள்ளே என்ன இருக்குன்னு? என்ன இருக்குது உள்ளே? ஃபுல்லாக சீட்ஸ் இருக்கா? இதை ஃபுல்லாத்தையும் நம்ம எடுக்க போகிறோம். எப்படி எடுக்க? இந்த இருக்கு பாரு, இதெல்லாம் தான் சீட்ஸ் இருக்கா? சீட்ஸ் இருக்கா? அது சீட்ஸ் நம்ம கட் பண்ணிட்டோம்ல, அதனால ஓட்ட ஓட்டியா. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்படி எடுக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு, இந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இப்படி வச்சு வந்துருச்சா? உள்ளே இருக்கிறது ஃபுல்லாக எடுத்தாச்சா? இங்கே பாரு, எடுத்தாச்சா? ஓகே. அதே மாதிரி இதில் எடுத்துக்குவோம். அவ்வளோதான். ஓகே. அதே மாதிரி இதையும் கட் பண்ணி இதையும் எடுத்துக்கணும். இதில் எடுத்துட்டுருவோமா? அவ்வளோதான், ஃபினிஷ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை என்ன பண்ண போகிறோம், இதை 2ஆக இது பண்ணிவிட்டு இதை ஒன்று மேலே ஒன்றா இப்படி வச்சு இப்படி கட் பண்ணோம். இப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். அதனால் பண்ணுறோம். தெரியுதா? இந்த மாதிரி தான் கட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதையும் 2ஆக கட் பண்ணிக்கலாம்.
இப்போது அது 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு பருப்பு. இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்க போகிறோம். சாரி 10 மினிட்ஸ் பாயில் பண்ண போகிறோம். இதை ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து குக்கரில் வைக்காமல் இதில் வைக்கிறோம். இது ஊறிட்டு இருக்கட்டும். மீன்வேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து கொஞ்சோண்டு டர்மரிக் பவுடரும் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னா அது வந்து தண்ணி விட்டு வந்துடும். ஸோ அந்த தண்ணி வர வேண்டாம், ஏன்னா இது சீக்கிரம் வெந்துருன்றதுனால நம்ம அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்து வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே பெரட்டி வச்சிட்டோன்னா அது 10 மினிட்ஸ் அது ஆகிறதுக்கும் இதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். இது பெரட்டி போட்டு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். தண்ணி வெளியில் வந்ததுக்கப்புறம் புழிஞ்சு நம்ம வந்து வதக்க போகிறோம். அவ்வளோதான். இது வெந்துட்டுருக்கு, பருப்பு வெந்துட்டுருக்கு, இது ஊறிட்டுருக்கு. இந்த டைமில் நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். என்னென்னா, இந்த மாதிரி பேக்கில் தான் நான் வந்து கருவேப்பிலை புதினாலாம் போட்டு வச்சுருப்பேன். போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். இந்த பாருங்கள், சத்தம் கேட்குதா? இப்படி ஆகிடும் கருவேப்பிலை. ஸோ இது ட்ரை ஆகிடும். இதை நீங்கள் வந்து அப்படியே பொடி பண்ணி கூட வச்சுக்கலாம். இதை நான் என்ன ட்ரை ஆகிருக்கே, இது எப்படா நீ சமையலில் போடுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமையலில் போட்டு தண்ணி ஊற்றின உடனே மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிடும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பேக்ஸும் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது, வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது வெந்துட்டுருக்கு, இன்னொன்று ஊறிட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் இது எல்லாத்தையுமே இந்த பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு, இது எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிடலாம். என் பையன் வந்து இது கேட்டுகிட்டே இருந்தான். இது என்னம்மா சீடு தான் சொல்கிறேன், இது தானே சீடு, தெரியுதா? இதுதான் சீடு, இது என்னது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தான். ஆக்சுவலி இதை கூட வேஸ்ட் பண்ணாமல் இதில் வந்து துவையல் பண்ணுவாங்க. இன்னொரு தடவை நான் இப்போ லஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால துவையல் பண்ணலை. இன்னொரு தடவை நான் இதில் வந்து நான் எப்படி துவையல் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது ஆயிட்டுருக்கு, பருப்பு வெந்துட்டுருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா காஃபி குடிக்கலாம், ஒரு ஃபில்டர் காஃபி. இங்கே பாருங்கள், நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், பேரியோட ப்ரௌன் சுகர். இவ்வளோதான் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்சம் போடுறேன், அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஃபில்டரில் இந்த இருக்க டிகாஷன் இருக்குது, இது கொஞ்சம் ஊற்றுறேன், அவ்வளோதான். ஊற்றிட்டு பால் ஊற்ற வேண்டியதான். ரெடி. இன்னும் 2 ஆற்றுனீங்கன்னா ஃபில்டர் காஃபி ரெடி. கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணால் ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபில்டர் காஃபி ரெடி. இதை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள அது ரெடி ஆகிடும், அப்புறம் அதை பார்க்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், தெரியுதா? இது இப்போ என்ன பண்ணோம்னா இதை எடுத்து இதோ ஆயிடுச்சா, இதை அப்படியே தனியாக வச்சுருவோம். இதை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வருது தம்பு? சிவாங்கி இப்படி தானே பண்ணுவா. ஓகே, இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து இந்த பாருங்கள், இவ்வளவு உளுந்தம்பருப்பு போடுறோம், கொஞ்சம் ப்ரௌன் ஆட்டும். ப்ரௌன் ஆயிடுச்சா தம்போ? இந்த பாரு ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணும், இது என்னது, என்ன தம்பு இது? ஃபோக்கஸ் பண்ணுறதுலே குறியாரு. இது வந்து கடுகு கொஞ்சம் போடுவோம். பொரியிற சத்தம் கேட்குதா? பொரிஞ்ச உடனே நம்ம அடுத்து இது என்னது, வரமிளகா போட்டாச்சு. அப்புறம் இது கறி லீவ்ஸ் போட்டாச்சு. அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க ஆனியன், ஸ்லைஸ்டு ஆனியனும் போட்டாச்சு. இது நல்லா ஆனியன் வதங்குற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறம் காமிக்கலாம், பாஸ் பண்ணிக்கோ. இப்போ இது பாருங்கள் ஓரளவுக்கு
வெந்துருச்சு, வதங்கிடுச்சு. தெரியுதா? வதங்கினது தெரியுதா? இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வச்சுருக்கோம்ல, இதை நல்லா புழிஞ்சு போட போகிறோம். தெரியுதா? தண்ணி வர்றது தெரியுதா? நல்லா புழிஞ்சுட்டு இதில் போட்டுருங்க. அவ்வளோதான். எதுக்கு புளியிறோம்? அந்த தண்ணி இருக்குல்ல தம்பு, அந்த தண்ணி இருக்கக்கூடாது, அதனால புளியிறோம். ஏன்னா அது சீக்கிரம் வெந்துடும். தண்ணி இருந்தால் கொல கொலன்னு ஆகிடும். அப்புறம் வேகும் போது தண்ணியை ஊற்றாம தான் இதை வேக வைக்க போகிறோம். அதனால் இந்த தண்ணியை புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துக்குவோம். minutes later. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு போட்டோம்ல, இப்போ இதை வந்து ஒரு வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா ஒரு 10 மினிட்ஸில் இது நல்லா வதங்கிடும். இதில் நம்ம உப்பு இனிமேல் போட போகிறதில்ல, ஏன்னா உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் உப்பு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டே இருப்போம். ஒரு 10 மினிட்ஸில் இது வதங்கிடும். 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போமா? இப்போ தெரியுதா? இது நல்லா வெந்துருச்சு. வெந்தது எப்படி செக் பண்ணோம்? எப்படி நம்ம செக் பண்ணோம் சொல்லு? தெரியாது. இது எப்படி அமுக்கி பார்த்தா அமுகும். அப்படின்னா அதை ஏன்டா ஃபோக்கஸ் பண்ணுற? போதும்டா. இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். வெந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம்? நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்க பருப்பு எடுத்து போட்டுறணும். போட்டு ஒரு சுற்றி விட்டுட்டா அவ்வளோதான், ரெடி. நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ தம்போ? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்னது? அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பேர் புடலங்காய். அவ்வளோதான், இல்லை, புடலங்காய் துவட்டல். செட்டிநாடு புடலங்காய் துவட்டல். ஓகே.